ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 73வது பாட்டு பார்க்க போறோம். இழிந்து போய் ரதம் ஆண்டு இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன் வேந்தர்தம் வேந்தன் மெய்மையால் மொழிந்தனன் ஆசைகள் முதிய நான்மறை கொழுந்து மேல் படர்தர கொழுகொம்பு ஆயினான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வேந்தர்தம் வேந்தன் மன்னர்களுக்கு மன்னனாகிய தயரதன் ஆண்டு ரதம் இழிந்து போய் முனிவனை கண்ட அந்த இடத்திலேயே தேரை விட்டு கீழே இறங்கிச் சென்று இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன் அம்முனிவரது தாமரை போன்ற 2 பாதங்களிலும் விழுந்து வணங்கினான். முதிய நான்மறை கொழுந்து மேல் படர்தர பழமையான வேதங்களாகிய கொழுந்துகள் வளர்ந்து படர கொழுகொம்பு ஆயினான். கொடி செழித்து வளர்ந்து தன் மீது படர ஏற்றுக்கொள்ளும் கொழுகொம்பு போன்ற அம்முனிவன் மெய்மையால் ஆசிகள் பொழிந்தனன். மெய் நெறிப்படியே மன்னனுக்கு ஆசி மொழிகள் கூறி அருளினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல ஆண்டு ரதம் இழிந்து போய் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இழிதல் அப்படின்னா அவதாரத்துக்கும் கம்பர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இழிதல் தான். அதாவது இறங்குதல்னு அர்த்தம், மேலிருந்து கீழ் இறங்குவது. அதனால இங்க ஆண்டு ரதம் இழிந்து போயினா தேரை விட்டு அவன் கீழே இறங்கினான் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆண்டு அப்படின்ற சொல் முனிவனை கண்ட இடத்திலேயே தேரை விட்டு இறங்கினான். அப்போ கலைக்கோட்டு முனிவனுக்கு எப்பேற்பட்ட மரியாதை தசரதன் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த ஆண்டுங்கிற சொல். இப்ப நான் பொதுவா இப்ப நம்ம யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, டிவி ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம வாங்க அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பக்கம். இன்னொன்னு, டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை மியூட் போடுறோம், அப்போ வாங்க அப்படின்னு சொல்றோம். இன்னொரு 3வது ஒரு ஆப்ஷன், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பாஸ் பண்றோம், வாங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் தவிர டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற டிவி அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்திருந்து வாங்க அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எது நம்ம மரியாதை குறைச்சலா நம்ம நினைப்போம்? நான் டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு வாங்கங்கிறாரு, நம்ம உள்ள போறோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதாவது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம வருகை அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல. அதனால எது மரியாதை நல்லா கொடுக்கறதுன்னா, நம்ம என்ன வேலை செய்துட்டு இருக்கோமோ அதை அப்படியே நிறுத்திட்டு எழுந்திருந்து போய் அவங்கள வரவேற்கிறது தான் முறை. அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல ஆண்டு ரதம் இழிந்து போயினா அவர் கலைக்கோட்டு முனிவரை எங்க பார்த்தாரோ அந்த இடத்துலயே தேர விட்டு இறங்குறாரு. அப்பேற்பட்ட மரியாதை அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றார் கம்பர். அந்த ஆண்டுங்கிற சொல்ல வச்சு நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இணை அப்படின்னா பேர், 2 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம 242வது பாட்டுல மன்னர், அதை படிக்கிறேன் கேளுங்க. மன்னர் பிரான் அகன்றதன் பின் வயவேந்தன் அருமறை நூல் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன் உரையுள்தனை அணுகி அடியினை தாமரைகள் அம்பொன் மண்ணுமணி முடி அணிந்து வரன்முறை செய்திட இவன் நீ வருதற்கு ஒத்தது என்னை என அடியேற்கு ஓர் வரம் அருளும் அடிகள் என யாவது என்றான். அப்படிங்கிற பாட்டுல அடியினை தாமரைகள் அப்படின்னா 2 அடிகள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தேவார பாடல் கூட உதாரணம் சொன்னேன்ல, அதாவது மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்ற பாட்டுல ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்ற பாட்டுல இணையடி 2 அடிகள் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இங்கேயும் இணைகொள் தாழ்மலர் அப்படின்னா 2 அவருடைய கலைக்கொட்டு முனிவருடைய 2 பாதங்களிலும் அவர் விழுந்து வணங்கினான் அப்படின்னு. தாழ்மலர் விழுந்தனன் அப்படின்னு சொல்றாரு. விழறதுன்னா நான் ஏதோ கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற அந்த பொருள் விழறதும் கிடையாது. இந்த இடத்துல விழுந்து காலில் விழுந்தேன் அப்படின்னா விழுந்து வணங்கினேன்னு அர்த்தம். அதனால விழுந்தனன் அப்படின்னா வணங்கினான் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். தாழ்மலர் அப்படிங்கிறது உருவகம், அதாவது மலரா பாதமா அப்படின்ற மலர் போன்ற பாதம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பாதமே தான் மலர் அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றாரு. இதுல எப்பேற்பட்ட வேதங்களுக்கு கொடி போன்று விளங்கக்கூடிய கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு சொல்ற இடத்துல வேத மந்திரங்கள் கொழுந்தாகவும் வேதம் கொடியாகவும்
அந்த வேத கொடியை தாங்கி இருக்கக்கூடிய கொம்பாக இந்த கலைக்கோட்டு முனிவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் முதிய நான்மறை கொழுந்து மேல் படர் தர அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரியான வர்ணனை இப்ப நான் இது 242வது பாட்டு. இப்ப நான் அடியிணை தாமரைகள் அப்படின்னு சொன்ன உதாரணத்திலேயே மன்னர் பிரான் அகன்றதன் பின் வயவேந்தன் அருமறை நூல் வடிவம் கொண்டது அன்ன முனிவரன் அப்படின்னு சொல்றாருல. எப்பேற்பட்ட முனிவர்? அருமறை நூல், வேத நூல், வேதங்களே, வேத சப்தங்களே ஒரு மனுஷ உருவத்துல வந்தா எப்படியோ அப்பேற்பட்ட முனிவர்னு அந்த பாட்டுல சொன்ன மாதிரி இங்க அந்த வேதங்களை தாங்கி இருக்கும் கொம்பாக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட வேதம் அப்படின்னா முதிய நான்மறை கொழுந்து அப்படின்னு. ஒண்ணு முதிர்ந்து இருந்தா கொழுந்தா இருக்க முடியாது, கொழுந்தா இருந்தா முதிர்ச்சி அடைய முடியாது. ஆனா இங்க வேதத்துக்கு என்ன அடை? 2 அடை சொல்றாரு. முதிய நான்மறை கொழுந்து அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? பழமைக்கு பழமையானதும் புதுமைக்கு புதுமையானதுமான வேதம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதானே ஆதியம் இல்லாதது அந்தமம் இல்லாதது. அது அந்த ஓம்கார நாதம் பிரணவத்துக்கு ஆதியம் இல்லை அந்தமும் இல்லை, அதுல இருந்தா எல்லாம் தோன்றினதுங்கிறது தானே சனாதனம்ங்கிறதே அதுதானே அர்த்தம். ஆதியம் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான வேதம் அப்படிங்கிறதுனால முதிய நான்மறை கொழுந்து அப்படின்னு சொல்றாரு. இதுல இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன் அப்படின்றது அந்த தாழ்மலருங்கிற அதே பிரயோகம் நம்ம 193வது பாட்டுல விஷ்ணுவின் காலடியில் இவர்கள் தேவர்கள் வரிசையாக சென்று பணிந்தனர் அப்படிங்கிற ஒரு பொருள் தர்ற பாட்டும் இருக்கு. நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமாய் ஓடினர் உவகைமா நரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் சூடினர் முறைமுறை துவளத்தாழ் மலர் அப்படின்னு வர்ற இடத்துல முறை வரிசையாக, முறைனா வரிசைன்னு அர்த்தம். வரிசையாக சென்று தேவர்கள் எல்லோரும் விஷ்ணு இந்த மாதிரி நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி பெற்று வரிசையாக சென்று அவர்களுடைய துவளத்தாழ் மலர், அவர்களுடைய செவ்வடி அதுல போய் வணங்கினார் அப்படின்ற பாட்டுல அங்கேயும் தாழ்மலர் அப்படின்னு தானே சொல்றாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் தாழ்மலர், இணைகொள் தாழ்மலர் அப்படின்னா பாதகமலம் அப்படின்னு அர்த்தம். இதுல மெய்மையால் ஆசிகள் மொழிந்தனன் அப்படின்னு வர்ற இடத்துல மெய்நெறி, உண்மையான நெறி என்னவோ வேத நெறியின்படி ஆசிகளை மொழிந்தான், ஆசிகள் கூறினார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இந்த பாட்டுல பாடபேதம் இருக்கு. அதாவது மெய்மையால் அப்படிங்கிறது நீர்மையால் அப்படின்னு சில இடங்கள்ல இருக்கு. இந்த பாடபேதம்லாம் ஏன் வருதுன்னா, ஓலைச்சுவடிகள் பிரதி எடுக்கும் போது சில பேர் சில தவறுகள் செய்திருப்பார்கள். இது மெய்மையாலா நீர்மையாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கம்பன் கழகம் அவங்களுடைய அச்சுல என்ன இருக்கோ அதை தான் நான் பிரதானமா எடுத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த சுட்டி காமிக்கிறேன். என்னன்னா, மெய்மையால் அப்படிங்கிறது நீர்மையால் ஆசிகள் மொழிந்தனன் அப்படின்னும் சில பிரதிகள்ல இருக்கு. நீர்மையால் அப்படின்னா முறைமையால், அவர் என்ன ஒரு முனிவன் அரசனை பார்த்து என்ன சொல்லணுமோ அந்த முறையின்படி ஆசிகள் கூறினான் அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இழிந்து போய் ரதம் ஆண்டு இணைகொள் தாழ்மலர் விழுந்தனன் வேந்தர்தம் வேந்தன் மெய்மையால் மொழிந்தனன் ஆசிகள் முதிய நான்மறை கொழுந்து மேல்படர் தர கொழுகொம்பு ஆயினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.